ஹர ஹர நம பார்வதி பதையே ஹரர் மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருப்பாதிரி புலியூர் அரணே போற்றி, பாடலீஸ்வர பெருமானே போற்றி போற்றி. அன்பருக்கு அன்பாராய் இருந்து நமக்கெல்லாம் அருள் பாலிக்கக்கூடிய கடலூர் மாநகரில் திருப்பாதிரி புலியூரில் நவப்புலியூர் ஒன்றாக விளங்கக்கூடிய திருப்பாதிரி புலியூர் ஆலயத்தில் பிரகன்நாயகி அம்பாசமேத பாடலீஸ்வர சுவாமியின் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக பெருவிழாவானது தொடங்கப்படுகிறது. சுவாமியின் பெயர் பாடலீஸ்வரர். பாடலம் பாதிரி வனக்காடு. இந்த பாதிரி வனத்துல சுவாமி அடர்ந்த பாதிரி வனத்துல வீட்டில் இருக்கிறதால பாடலீஸ்வரர்னு பேரு. அம்பாள் திரு கைலாயத்துல சுவாமியோட திருவிளையாடல் பண்ணி சுவாமியோட கோபத்துக்கு ஆளாகி அதனால சிருஷ்டியோட இயக்கமே நின்றுடுது. அதை பிராயச்சித்தமா அம்பாள் சுவாமிகிட்ட கேட்கறா, நான் என்ன பிராயச்சித்தம் பண்ணணும் இதுக்கு அப்படின்ட்டு. சுவாமி நீ எங்க இடது கண்ணு துடிக்குதோ அங்க போய் தவறுன்னு சொல்லிடுறாரு. அம்பாள் எல்லா சேத்திரத்துக்கும் போறாங்க, ஆனா எங்கேயுமே இடது கண்ணு துடிக்கல. இந்த பாதிரி புலியூர் வரும்போது இங்க இடது கண்ணு துடிக்குது. இடது கண்ணு துடிக்கிறதால அரூபமா தவறு இருக்காங்க. அப்போ பாதிரி பூவால அம்பாள் சாமியை பூஜிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த பாதிரி பூ ஒண்ணு எடுக்கும்போது தொடும்போதும் ரொம்ப மென்மையான பூ. பாடலி பூன்றது ரொம்ப மென்மையான பூ. அதனால அது சேதமடையுது. அதனால அம்பாள் என்ன பண்றாங்கன்னா அரூப வழி எடுக்கிறாங்க. காடை பார்த்துட்டு சுவாமிக்கு மேல தானாகவே பாதிரி பூ ஊது. நல்லா இங்க காத்து நல்லா வீசினா பாதிரி பூவால சுவாமிக்கு நம்மளே அர்ச்சனை பண்ணலாம்னு சொல்லிட்டு அரூப ரூபம் எடுக்கிறாங்க. அதனால அருந்தவ நாயகின் பேரு, அரூப நாயகின் பேரு. ரூபமா இருந்து அந்த மரத்தை சுற்றும் போது தானாவே பாடலீஸ்வரர் மேல அந்த பூவால சுவாமியை பூஜிக்கிறாங்க. அதனால அந்த பூ பட்டு சுவாமி ரொம்ப குளிர்ச்சி அடைகிறாரு. அதுக்கப்புறம் சுவாமி அம்பாளுக்கு சாப விமோச்சனம் கொடுக்குறாரு. சாப விமோச்சனம் கொடுத்து பிரகன்நாயகின்னு பேர் எடுக்கிறாங்க. இந்த பிரகன்நாயகி என்றா பிரபஞ்சத்தின் நாயகியா திரும்ப வராங்க. அதனால அம்பாள் பேர் பிரகன்நாயகி. புலியூர் பெயர் காரணம் வியாக்கரபாதக பதாஞ்சலி முனிவர் பூஜை பண்ண ஸ்தலத்துக்குலாம் புலியூர்னு பேரு. அந்த அம்பாளையும் சாமியோட திருவிழா கேள்விப்பட்டு இங்க வியாக்கரபாதகர் நீண்ட நாள் இருந்து பூஜை பண்றாரு. அதனால புலியூர்னு பேரு. இது தேவாரத்துல 2 பேரால பாடல்பட்ட ஸ்தலம். அப்பர் கல்லை கட்டி கடல்ல இறக்கிடுறாங்க வேற்று சமயத்தினர். அப்போ அவர் கரையேற இடம் பாதிரி புலியூர். அதனால சுவாமிக்கு கரையேற விட்டபிரான்னு ஒரு பேர் உண்டு. கரை ஏறிட்டு அவர் நேரா இங்க ஈன்றாளுமா எனக்கு எந்தையுமான்னு பாடுறாரு. அல்ல யாவருக்கும் அன்பருக்கு அன்பனான்னு பாடுறாரு. தோன்றாய் துணைநாதர்னு பாடுறாரு. சுவாமி பேர் தோன்றாய் துணைநாதர்னு ஒரு பேர் இருக்கு. அம்பாவுக்கு தோன்றாய் துணை நாயகின்னு ஒரு பேர் இருக்கு. திருஞான சம்பந்தர் பதிகம் பாடுறாரு. அவர் உபமன்யுவுக்கு சாப விமோச்சனம் கொடுத்த ஸ்தலம் அப்படின்னு தன்னோட முதல் பாட்டிலே சொல்றாரு. உபமன்யு முயல் வடிவத்துறாங்க. அந்த முயல் வடிவத்துல அவர் சுவாமியும் பாதிரி மரத்தையும் தீண்டும் போது அவர் சாப விமோச்சனம் அடைஞ்சு மனித ரூபம் பெற்றதா ஐதீகம். விநாயகர் இங்க எல்லா ஸ்தலத்திலயும் விநாயகர் கையில பாசம் ஆயுதத்தோட இருப்பாரு. ஆனா நம்ம ஸ்தலத்துல பாதிரி மரோட இருப்பாரு. வீட்டிற்கு சண்முகருக்கு திருப்புகழானது அருணகிரிநாதர் அவருடைய திருப்புகழ் இங்க பாடல் பெற்ற ஸ்தலம். அந்த சிறப்பு வாய்ந்த நமது ஆலயத்தில் பங்குனி 11 மார்ச் 25ஆம் தேதி காலை 6 மணிக்கு மேல் பரிவாரங்களுக்கும் 9 மணிக்கு மேல் மூலவர் விமானம் மற்றும் ராஜகோபுரங்களுக்கு மகா கும்பாபிஷேகமானது நடைபெற உள்ளது. பூர்வாங்க பூஜைகள் வருகின்ற புதன் கிழமையிலிருந்து பூர்வாங்க பூஜையானது மகா கணபதி ஹோமத்துடன் தொடங்க இருக்கிறது. அனைத்து மெய் அன்பர்களும் சிவ அன்பர்களும் நமது பிரகன்நாயகி அம்பாசமேத பாடலீஸ்வர சுவாமியின் பேரருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பாடலீஸ்வரா பரமேஸ்வரா.